Morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied so many formulas about triangle. Triangle vechchu nariya formula, sin formula, cosine formula ellame paathirukom. Today we go for new heading, that is inverse trigonometric functions. So inverse trigonometric function pathina appo sin cos tan nama vandu 6 padichirukom, sin cos tan and idanuடைய reciprocal cosecant secant and cot மொத்தம் 6 trigonometric ratios படிச்சிருக்கோம். இதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். இப்போ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா this one sin inverse x, cos inverse x, tan inverse x and so on. இப்போ இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு இதில் வந்து sin cos tan உடைய தனித்தனியாக டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு நமக்கு தெரியும். இப்போ வந்து சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் அண்ட் கொசிகன் இன்வர்ஸ், சீக்கன் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ்க்கும் டொமைன் அண்ட் ரேஞ்செலாம் நம்ம இப்போது படிக்க போகிறோம். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சைன் தீட்டா நம்ம சைன் எக்ஸ் எடுத்துக்கிறோம். சைன் எக்ஸ் உடைய டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா -π/2 +π/2. இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா -1,1. இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் தான் நமக்கு சைன் இன்வர்ஸ்ன்னு வரும். அதே மாதிரி காஸ் டேன் எல்லாத்துக்குமே அதனுடைய இன்வர்ஸ் வந்து அப்படியே நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் போட போகிறோம். லிசன், சைன் எக்ஸ்க்கு வந்து இது டொமைன், இது ரேஞ்ச். அதுவே சைன் இன்வர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டொமைன், இது ரேஞ்சாக இருக்கும். அப்படியே மாற்றி போட வேண்டியது தான். அதே மாதிரி தான் காஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ், கொசிகன், சீக்கன், காட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரி பண்ணிட்டீங்கன்னா தான் நம்ம சம்மில் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளே இருக்குது, இது எல்லாமே பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லலாம். இப்போ பிரின்சிபல் வேல்யூ 0 to π/2 எப்போனா x greater equal to 0 பாசிட்டிவாக இருக்கும்போது இப்போ நமக்கு வந்து இதனுடைய ரேஞ்ச் -π/2 to +π/2 இருக்கு இல்லையா, அது அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. லெஸ் தென் 0வாக இருக்கும்போது -π/2லேருந்து 0வோட அடுத்தது 0லேருந்து π/2 வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது, அதாவது நமக்கு வந்து இதனுடைய டொமைன் ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் தான் வந்து இது -π/2லேருந்து +π/2 வரைக்கும். ஸோ நடுவில் நம்ம இதை என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம் 0 வரைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும்போது, ஓகேவா. அதே மாதிரி இதை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இது வந்து கிரேட்டர் ஈக்குவல் டு 0 இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம டிவைட் பண்ணுறோம், ஓகேவா. இப்போ வந்து பிரின்சிபல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அந்த 360க்குள்ளேன்னு கூட சொல்லலாம், ஆங்கிள் 360க்குள்ளே அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது வந்து பிரின்சிபல் வேல்யூன்னு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சம் போடலாம். Now let us see exercise number 3.11. First sum, find the principal value of sin inverse of 1/√2. So sin inverse of 1/√2, listen, நம்ம இதை sum value ஏதாவது ஒன்று y அப்படின்னு எடுத்துக்க போகிறோம், ஓகேவா. எடுத்துகிட்டு இந்த sin inverse நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது sin அப்படின்னு வரும், ஓகேவா. இப்போ சைன் இன்வர்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது சைனுன்னு வரும். ஓகே, இப்போ சைனோட எந்த வேல்யூக்கு 1/√2 வரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் சைன் 45 டிகிரி. 45 அப்படின்னா π/4 போடலாம். இட்ஸ் ஈக்குவல் டு சைன் இன் ஒய். அண்ட் வி நோ வெரி வெல் ஒய்னா இப்போ இந்த இடத்துல ஒய்ன்றது என்னது, சைன் இன்வர்ஸுடைய ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் வந்து -π/2 to +π/2, -π/2 to +π/2. இப்போ இதுக்குள்ளே இது இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா போதும். π/4 இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு -π/2 to +π/2, therefore which implies y value is π/4. ஸோ therefore yன்றது நம்ம given question, that is sin inverse of 1/√2 which is equal to π/4. This is the principal value. Okay. Next let us see third subdivision, that is cosecant inverse of -1. ஸோ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -1 நம்ம வந்து y அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்னா கொசிகன் இன்வர்ஸ் உடைய ரேஞ்ச். ஸோ இப்போ கொசிகன் இன்வர்ஸ்க்கு ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா -π/2 to +π/2. அவர் y வந்து -π/2 ஆர் பிலாங்ஸ் டு -π/2 to +π/2. லிசன், இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னும் போது -π/2 அண்ட் +π/2 இன்க்ளூட் ஆகும், ஓகே. ஸோ இப்போ நம்ம கொசிகன் இன்வர்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ -1 ஈக்குவல் டு கொசிகண்ட் ஒய். ஸோ அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம்.
cosecant y equal to -1. ஸோ கொசிகண்டோட எந்த வேல்யூக்கு 1 வரும் அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் cosecant pi by 2. 90 டிகிரிக்கு 1 வரும். ஓகே, நமக்கு இந்த மைனஸ் வந்து இன்சைடில் போனால் தான் கொசிக்கன் இருக்கும்போது தான் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்ம மைனஸை உள்ளே கொண்டு போகிறோம். cosecant of minus pi by 2. Since cosecant of minus pi by 2 is equal to minus cosecant theta அல்லது cosecant pi by 2. சப்போஸ் இங்கே நம்ம தீட்டா அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா மைனஸ் தீட்டான்னு வரும். இது வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன்னு தெரியும். இதெல்லாம் ஆட் ஃபங்க்ஷன் சைன் அண்டு டேன் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் டேன் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் மைனஸ் டேன் தீட்டான்னு வரும். ஏன்னா இது ரெண்டுமே ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு மைனஸ் வெளியில் வரும். இந்த ஒன் மோர் திங், காஸ் மட்டும்தான் ஈவன். காஸ் ஈவன் அப்படின்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கண்ட்டும் ஈவனாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நமக்கு cosecant ஆஃப் மைனஸ் தீட்டானா மைனஸ் cosecant தீட்டா அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு cosecant y. நவ் cosecant கேன்சல் பண்ணுறீங்கன்னா y is equal to minus pi by 2. அண்ட் ஆல்சோ இங்கே லிசன் பண்ணுங்கள், minus pi by 2 இந்த இன்டர்வலில் இருக்கான்னு செக் பண்ணுறோம். Clearly it is belongs to the interval, closed interval minus pi by 2, pi by 2. Therefore, y is equal to minus pi by 2 or the given question. That is cosecant inverse of minus 1 is minus pi by 2. This is the answer. Next let us see fourth subdivision, that is secant inverse of minus root 2. So let it be y. Now minus root 2 equal to secant y. Therefore secant y equal to minus root 2. ஓகே, இப்போ வந்து மைனஸ் ரூட் 2 சீக்கண்டோட எந்த வேல்யூக்கு மைனஸ் ரூட் 2 வரும்னு பார்க்குறோம். நீங்கள் பேசிக் சைன் காஸ் டேனுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். சைன் காஸ் டேன் அதனுடைய 0, 30, 45, 60, 90 டிகிரிக்கு தெரிஞ்சிக்கினா போதும். இப்போ ரூட் 2 இப்போ சீக்கண்ட்டுக்குன்னா காசுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம போடலாம். இப்போ ரூட் 2 எந்த இடத்துல வரும் காசுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/√2 தான் வரும். 1/√2 வந்து 45 டிகிரிக்கு வரும். ஓகேவா? ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் வந்து நமக்கு ரூட் 2. அப்போது சீக்கண்டோடைய 45 தான் நமக்கு ரூட் 2வாக வரும். ஸோ மைனஸ் சீக்கண்ட் 45 அப்படின்னா pi by 4. ஓகே, சீக்கண்ட் pi by 4. லிசன், இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ளே கொண்டு போக போகிறோம். அண்ட் ஆல்சோ நம்ம சீக்கண்ட்டுக்குள்ளே மைனஸை உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ்ன்னு தான் வரும். பிகாஸ் காசும் சீக்கண்ட்டும் நமக்கு வந்து ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ நம்ம மைனஸையும் உள்ளே கொண்டு போக முடியாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த ஒய்னா என்னது நமக்கு சீக்கண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்ச். சீக்கண்ட் இன்வர்ஸுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா திஸ் இஸ் 0, pi. இந்த இன்டர்வல்லேருந்து pi by 2 மட்டும் மைனஸ் பண்ணணும். pi by 2ன்றது வரக்கூடாது. ஆனால் 0 to piக்குள்ளே இருக்கணும், அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம வந்து y பிலாங்ஸ் டு எப்படி இருக்கணும், 0, pi மைனஸ் pi by 2க்குள்ளே இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ 0 to piக்குள்ளே இருக்கணும். அண்ட் ஆல்சோ எப்போ நமக்கு மைனஸ் வரும் சீக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு அண்ட் ஃபோர்த். திஸ் இஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ் சொல்லுவோம். நமக்கு வந்து இது சீக்கண்ட்டும் காசும் இதிலலாம் நமக்கு வந்து நெகட்டிவ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் வரும். ஓகே, செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு சீக்கண்ட்டாகவே இருக்கணும். அதாவது நோ சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்த்திங்கன்னா pi ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்ட் 2pi ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் நமக்கு மாறாது. சீக்கண்ட்டாகவே இருக்கணும். நமக்கு சீக்கண்ட் தான் வேணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், pi ப்ளஸ் ஆர் மைனஸ் 2pi ப்ளஸ் ஆர் மைனஸில் எழுத போகிறோம். ஓகே, ஸோ pi ப்ளஸ் ஆர் மைனஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 180 ப்ளஸ் அல்லது 180 மைனஸ்னு அர்த்தம். நமக்கு வந்து எதுக்குள்ளே இருக்கணும், பைனா 180க்குள்ளே வரணும்னா pi மைனஸ் எடுத்துக்க போகிறோம். ஓகே, pi மைனஸ் தீட்டா வர்றது நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட். அதை வச்சு தான் நம்ம இங்கே எழுதணும். அப்போ இதை எப்படி எழுதலாம், சீக்கண்ட் ஆஃப் pi மைனஸ் pi by 4. லிசன் பண்ணுங்கள், pi மைனஸ் தீட்டா லைஸ் இன் செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், சைனும் கொசிக்கண்ட்டும் பாசிட்டிவ். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல சீக்கண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக இது மைனஸ் சீக்கண்ட் pi by 4 அப்படின்னு வரும். ஸோ மைனஸ் சீக்கண்ட் pi by 4 சீக்கண்ட் ஆஃப் pi மைனஸ் pi by 4 அப்படின்னு எழுதிக்கிறோம். அண்ட் சைடில் சீக்கண்ட் எக்ஸ்
is negative in second quadrant. Second quadrant secant negative. Okay, next pi இருந்து pi by 4 minus பண்ணி பார்க்குறோம். We get pi minus pi by 4. Taking 4 as LCM, 4 pi minus pi, that is 3 pi by 4. So இந்த 3 pi by 4 அப்படின்றது 135 degree. 135 degree clearly belong to 0, pi. அந்த 180 குள்ள இருக்கு. So therefore இந்த ஆன்சர் நம்ம கரெக்டாக இருக்கும். 3 pi by 4. ஓகே, pi minus pi by 4 3 pi by 4. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்கண்ட் y இருக்கும். நவ் சீக்கண்ட் கேன்சல் பண்ணும்போது y is equal to 3 pi by 4. Therefore our given question, secant inverse of minus root 2. Secant inverse of minus root 2 is equal to 3 pi by 4. This is the answer. Now let us see second sum. A man standing directly opposite to one side of a road of width x meter views a circular shaped traffic green signal. இது வந்து ஒரு green signal, traffic green signal. இதுக்கு opposite sideல நம்ம viewer நின்னுட்டு இருக்காரு. and என்ன கொடுத்திருக்காங்க, x meter width of the road. இது வந்து road ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதனுடைய width வந்து x meter it is given, and other side of the road ல அவர் நின்னுட்டு இருக்காரு. The bottom of the green signal is b meter height from the horizontal level of viewer's eye. இப்போ நம்ம இந்த viewer's eye ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா horizontal level இது அப்படியே நம்ம horizontal line வரைஞ்சிட்டு இந்த bottom of the circular signal அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த distance வந்து b இது கொடுத்துருக்காங்க. Next, if alpha denote the angle subtended by the diameter of the green signal. ஸோ இந்த டயமீட்டர் அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அந்த வீவர்ஸோட சப்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா, இதுவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவங்க green signal at the viewer's eye. Then prove that alpha equal to tan inverse of a plus b by x minus tan inverse of b by x. நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த டயமீட்டரை a அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, டயமீட்டரை a அதுவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் b, திஸ் இஸ் x, திஸ் இஸ் ஆல்ஃபா. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆங்கிளை மட்டும் பீட்டா அப்படின்னு இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம்னா DBA. ஸோ லெட் ஆங்கிள் DBA ஈக்குவல் டு பீட்டா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள்னு பார்த்தீங்கன்னா ABD. இந்த ட்ரையாங்கிளில் tan theta formula, here theta is beta. Okay, so tan beta ன்னு பார்த்தீங்கன்னா opposite side by adjacent side. Okay, here opposite side, that is betaவுக்கு opposite side, இது நமக்கு opposite sideஆ வரும், that is b, and this is our adjacent side x, b by x ன்னு வரும். So beta is equal to tan அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா tan inverse of b by x. ஸோ இது பீட்டா வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் ABC. இன் ட்ரையாங்கிள் ABC இங்கே நம்ம எடுத்துக்கிறது tan theta தான். tan thetaன்றது இந்த ஃபுல் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். tan of alpha plus beta which is equal to here also opposite side by adjacent side. opposite sideன்னு பார்த்தீங்கன்னா AC இது ஃபுல்லாக. ஓகே, இது ஃபுல்லாக பார்க்கும்போது a ப்ளஸ் b, இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் b. ஸோ a ப்ளஸ் b அப்படின்னு வரும். தட் இஸ் AC பை ஏபின்னு ஒன் ஸ்டெப் போட்டுக்கோங்க. ஸோ வி கெட் a ப்ளஸ் b பை AB is x. ஹியர் திஸ் இஸ் tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு இந்த tan அந்த சைடு கொண்டு போகும்போது tan இன்வர்ஸ் அப்படின்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b பை x. ஸோ நமக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ பிரிங் திஸ் பீட்டா டு ரைட் ஹேண்ட் சைட். தேர்ஃபோர் tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b பை x மைனஸ் பீட்டா அப்படின்னு வரும். இப்போ பீட்டா வேல்யூவை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் a ப்ளஸ் b பை x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் b பை x.
இது வேணால் 1ன்னு எடுத்துக்கோங்க, by 1 போட்டுக்கோங்க. This is our answer. So hence proved. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.